காற்றின் குரல். ஹலோ மக்களே, ஒரு கதை சொல்லட்டா நிகழ்ச்சியில் காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. வாழ்க்கையில சில மனிதர்கள் தோல்வியை பார்த்து தான் மாறுவாங்க, சில பேர் வலியை அனுபவிச்சு தான் வளருவாங்க. ஆனா சிலருக்கு வாழ்க்கையே ஒரு நாள் அவங்கள பிடிச்சு காட்டுக்குள்ள தூக்கி வீசின மாதிரி வீசிடும். அதுல இருந்து மீண்டு வந்த பிறகு அவங்க பழைய மனிதர்களா இருக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர் அவுட்டர்ல ஒரு பெரிய பங்களா வீடு. அந்த வீட்டை பார்த்தாலே அங்க வாழ்ற மனிதர்களுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காதுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. உயரமான காம்பவுண்ட் வால், ராத்திரி நேரத்திலையும் பகல போல ஒளிர்ற கார்டன் லைட்ஸ், இம்போர்ட்டட் கார்ஸ், கண்ணாடி கதவுகள், பெரிய ஸ்விம்மிங் பூல், மாடி தோட்டம். அந்த வீடு முழுக்க செல்வத்தோடைய வாசம் வீசுச்சு. ஆனா அந்த வீட்டுல வளர்ந்த அர்ஜுனுக்கு மட்டும் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் தெரியல. அவனுக்கு பசி தெரியாது, இழப்பு தெரியாது, பயம் தெரியாது. இல்லைங்கிற வார்த்தைய அவன் வாழ்க்கையில ரொம்பவே அரிதாதான் கேட்டிருக்கான். அவனுடைய அப்பா சண்முகம் கோயம்புத்தூர்ல பெரிய டெக்ஸ்டைல் பிசினஸ்மேன். வாழ்க்கையை தரையில இருந்து ஆரம்பிச்சு கட்டின ஒரு பெரிய மனுஷன். ஒரு காலத்துல குடவுன்ல மூட்டை தூக்குனவரு இன்னைக்கு 1000 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. ஆனா அவர் வாழ்க்கையில இருந்த கஷ்டம், ஒழுக்கம், பொறுப்பு, இந்த மூன்றும் அவரை கடினமான மனிதனா மாற்றி இருந்துச்சு. அவருக்கு ஒரே கவலை, அர்ஜுன். இந்த பையனுக்கு வாழ்க்கை இன்னும் முகம் காட்டவே இல்லைன்னு அவர் பல முறை தன்னோட மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு. அர்ஜுனுக்கு வாழ்க்கைனா ஃப்ரீடம் தான். காலையில 10 மணிக்கு எழுந்திருக்கிறது, ஜிம்மு, ஃப்ரெண்ட்ஸ், பைக் ரைட்ஸ், கஃபேஸ், நைட் டிரைவ்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இதுதான் அவனுடைய உலகம். ஒரு நாள் காலையில டைனிங் டேபிள்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ சண்முகம் நியூஸ் பேப்பரை மடிச்சு வச்சுட்டு கேட்டாரு, MBA முடிச்சு 6 மாசம் ஆகுது, கம்பெனிக்கு எப்போ வரப்போற? போனை பார்த்துட்டு இருந்த அர்ஜுன் தலைய கூட உயர்த்தல. டேட், லைஃப் ஃபுல்லா வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறோம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோமே. சண்முகம் மெதுவா சிரிச்சாரு. கஷ்டப்பட்டு வாழ்ந்தவனுக்கு கிடைக்கிற ஓய்வு தான் என்ஜாய்மெண்ட். கஷ்டமே தெரியாதவனுக்கு அது வெறும் டைம் பாஸ். அந்த வார்த்தைகள் அர்ஜுனுடைய காதுகள்ல விழுந்துச்சு, ஆனா மனசுல ஏறல. அவனுக்கு நண்பர்கள் தான் உலகம். விக்னேஷ், ராகுல், பிரவீன், சூர்யா, அஜய், இந்த 5 பேரும் அவனுடைய கேங். அவங்க எப்போதும் சேர்ந்துதான் இருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு புது ட்ரிப்புக்கு போவாங்க. அந்த மாசம் விக்னேஷ் தான் தன்னுடைய பிளான சொன்னான். டேய், இந்த தடவை வேற லெவல் ட்ரிப் போலாம். எங்கடா? வால்பாறை ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங். அந்த ஒரு வார்த்தை போதும், எல்லாருக்கும் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் காலையில அவங்க 2 கார்ல கிளம்புனாங்க. நகரம் மெதுவா பின்னால மறைஞ்சது. மலைப்பாதை ஆரம்பிச்சது. 2 பக்கமும் பச்சை பசேல்னு இடங்கள். காற்றுல குளிர், சாலையை வருடி கொண்டு ஓடின பனி. அவங்க கார்ல சாங்ஸ் கேட்டுக்கிட்டே போனாங்க, வீடியோ எடுத்தாங்க. அந்த பயணம் அவங்களுக்கு ஒரு சாகசம் மாதிரி, ஆனா வாழ்க்கைக்கு அது ஒரு சோதனை. ஃபாரஸ்ட் என்ட்ரிக்கு பக்கத்துல அவங்க கைட சந்திச்சாங்க. வயது ஒரு 50 இருக்கும். கருப்பு நிற தோல், அடர்ந்த தாடி, கண்கள்ல ஒரு வித அமைதி. அவரோட பேரு முருகன். நீங்க தான் புக்கிங் பண்ணியிருந்த குரூப்பா என்று கேட்டாரு. ஆமாண்ணா என்று சிரிச்சுக்கிட்டே சொன்னா விக்னேஷ். முருகன் ஒவ்வொருத்தரையும் பார்த்தாரு. பிறகு மெதுவா சொன்னாரு, காட்டுக்குள்ள போன பிறகு நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இயற்கைக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் பிடிக்காது. இதை கேட்கவும் அவங்களுக்குள்ள சிரிப்பு தான் வந்துச்சு. பயணம் ஆரம்பிச்சது. முதல்ல எல்லாமே அழகா தான் இருந்தது. உயரமான மரங்கள், ஈரமான மண் வாசனை, தெரியாத பறவைகளோட குரல், மலைகளுக்குள்ள ஊர்ந்து போன பனி. அர்ஜுன் ட்ரோனை பறக்க விட்டான். மச்சான், செம்ம சினிமாட்டிக் ஷாட் வரும்டா இங்க. அவன் இன்னும் அந்த இடத்த கண்டென்ட்டா தான் பார்த்துட்டு இருந்தான். மதியம் கடந்து போகும்போது வானம் மெதுவா இருண்டுச்சு. காற்று வேகமாச்சு. மரங்கள் பலமா அசைஞ்சது. முருகன் மேல பார்த்தாரு. தம்பி, வேகமா வாங்க, மழை வரப்போகுது. சில நிமிடங்கள்ல வானமே உடைஞ்ச மாதிரி மழை கொட்ட ஆரம்பிச்சது. பாதை சேரா மாறுச்சு. காற்று வேகமா வீசுச்சு. அவங்க ஒரு பழைய மரப்பாலம் பக்கத்துல வந்தாங்க. ஒவ்வொருத்தரா வாங்க என்று முருகன் கத்துனாரு. முதல்ல விக்னேஷ், பிறகு மற்றவங்க. அர்ஜுன் நடுவுல வந்தப்போ கீழே இருந்த மரம் திடீர்னு விரிசல் விட்டு உடைஞ்சது. டேய்னு அவன் கத்திக்கிட்டே அடுத்த நொடியிலேயே அவன் விழுந்துட்டான். கல்லுல மோதின உடல் மழை தண்ணீரோட சேர்ந்து உருண்டுச்சு. தலை ஒரு பாறையில மோதி கண் இருண்டுச்சு. எவ்வளவு நேரம் கழிச்சதுன்னு தெரியல. அவன் மெதுவா கண் திறந்தான். அப்போ மழை குறைஞ்சிருந்தது.
காடு அமைதியா இருந்தது. உடம்பு முழுக்க வலி, கையில ரத்தம், போனும் உடைஞ்சு போயிருந்தது. அவன் எடுத்துட்டு வந்த பேகும் காணும். விக்னேஷ்னு அவன் கத்துனான். ஆனா ஒரு பதிலும் இல்லை. அந்த நேரத்துல தான் வாழ்க்கையில முதல் முறையா உண்மையான பயம் அவனுக்குள்ள நுழைஞ்சது. தனிமை. அது மனுஷனை மெதுவா உள்ளுக்குள்ள இருந்து உடைக்கும். அவன் வழி தெரியாம நடந்தான். சில நேரம் ஓடுனான், பிறகு விழுந்தான், திரும்பவும் எழுந்தான். இருள் மெதுவா காட்டை விழுங்க ஆரம்பிச்சது. தெரியாத மிருகங்களோட சத்தம் காதுகள்ல விழுந்துச்சு. அந்த இரவு அவன் வாழ்க்கையில முதல் முறையா வானத்தை பார்த்து பயந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பழைய குடிசை கண்ணுல பட்டுச்சு. உடனே உள்ள போனான். முழு உடம்பும் நடுங்குச்சு. ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் குளிர், பயம். லக்ஸுரி பெட்ல ஏசி ரூம்ல தூங்குறவன் அந்த இரவு ஈரமான தரையில சுருண்டு உட்கார்ந்திருந்தான். அவனோட அப்பா சொன்ன வார்த்தைகள் இப்போ அவனுக்கு நினைவுக்கு வந்துச்சு. கஷ்டப்பட்டு வாழ்ந்தவனுக்கு தான் வாழ்க்கையோட வேல்யூ புரியும். அந்த இரவு தான் அந்த வார்த்தையோடைய அர்த்தம் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. நள்ளிரவு. திடீர்னு ஒரு காலடி சத்தம். அர்ஜுன் உறைஞ்சு போய் உட்கார்ந்தான். கதவு மெதுவா திறந்தது. ஒரு வயதான பழங்குடி மனிதர், கையில ஒரு டார்ச் லைட். அவர் அமைதியா கேட்டாரு, யார் நீ? ஐயா, வழி தவறி வந்துட்டேயா. அவர் உள்ள வந்து ஒரு சின்ன அறிக்கையின் விளக்குல நெருப்ப பற்ற வச்சாரு. பயமா இருக்கா தம்பி? அர்ஜுன் அமைதியா இருந்தான். பயம் நல்லதுதான். பயம் இருந்தா தான் மனுஷன் உயிர் பிழைக்க சண்டை போட முடியும். அவர் பேரு கருப்பையா. அவருடைய பேச்சு, வார்த்தைகள் எல்லாமே அர்ஜுனுக்கு விசித்திரமா இருந்தது. ஆனா பழகிக்கிட்டான். அடுத்த சில நாட்கள்ல அர்ஜுனோட வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. கருப்பையா அவனுக்கு அந்த காட்டுல எப்படி சர்வை பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாரு. தாகம் எடுத்தா எல்லா தண்ணியையும் குடிக்க கூடாது. காட்டுல சத்தம் குறைஞ்சா ஆபத்து பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். ராத்திரி நேரம் பயம் வந்தா ஓடக்கூடாது, நிக்க கத்துக்கோ. முதல் 2 நாட்கள் அர்ஜுனால எதுவுமே முடியல. அவரு சொல்றத அவனால புரிஞ்சுக்க கூட முடியல. பசி எடுத்தா கோபம் வரும், நடக்க முடியாம சோர்வு ஏற்படும், காயங்களோட வலி வேற. ராத்திரியில தூக்கமே இல்லை. ஆனா காடு மனுஷனை மெதுவா மாற்றும். 3ஆம் நாள் அவன் முதல் முறையா அந்த விளக்குல நெருப்ப பற்ற வச்சான். 4ஆம் நாள் தண்ணிய கண்டுபிடிச்சான். 5ஆவது நாள் மழையில நனைஞ்சபடியே பயப்படாம நடந்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னையே உணர ஆரம்பிச்சான். அவன் இருந்த அந்த நகர வாழ்க்கையில அவன் ஸ்ட்ராங்கா இல்லை, கம்ஃபர்டபுளா இருந்தான், அவ்வளோதான். ஒரு நாள் இரவு எப்பவும் போல அந்த நெருப்பை பற்ற வச்சுட்டு கருப்பையா கேட்டாரு, நீ வாழ்ந்த அந்த நகரத்துல உனக்கு என்ன இருக்கு என்று அவர் கேட்க, பணம் இருந்துச்சு, அது இங்க உன்னை காப்பாத்துச்சா? அர்ஜுன் அமைதியா இருந்தான். மனுஷன் சம்பாதிக்க வேண்டியது பணத்தை இல்ல தம்பி, தைரியம். அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ள ஆழமா இறங்குச்சு. ஒரு வாரம் கழிச்சு அவங்க காட்டை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணாங்க. அந்த நேரம் ஒரு காட்டு பன்றி திடீர்னு வந்து அவனை தாக்க வந்துச்சு. அதை பார்த்த வேகத்துக்கு அவன் பயந்து ஓட ஆரம்பிச்சான். ஆனா கருப்பையா ஓடாதன்னு கத்துனாரு. அவருடைய வார்த்தையை கேட்டோன்னு அர்ஜுன் நின்னான். அந்த நொடி வாழ்க்கையில முதல் முறையா அவன் பயத்தை நேரா பார்த்தான். அந்த மிருகம் மெதுவா நெருங்கி அவன் பக்கத்துல வந்துச்சு. அவன் கையில இருந்த அந்த நெருப்பு பந்தல உயர்த்தி பிடிச்சு சத்தமா கத்துனான். சில வினாடிகள் தான். பிறகு அந்த மிருகம் திரும்பி ஓடிடுச்சு. அந்த நொடி அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவன் புரிஞ்சுக்கிட்டான், தைரியம்னா பயம் இல்லாம இருக்கிறது இல்ல, பயம் இருந்தும் ஓடாம நிக்கிறது. சில நாட்கள் கழித்து பாதுகாப்பு குழு அவங்கள கண்டுபிடிச்சது. அர்ஜுனுடைய நண்பர்களுக்கு ஒரே ஷாக். அவன் மெலிந்து போயிருந்தான், காயங்கள் இருந்தது. ஆனா அவனுடைய கண்கள்ல ஒரு புது அமைதி இருந்துச்சு. நகரத்துக்கு திரும்பின பிறகு அவன் பழைய அர்ஜுனா இல்ல. ஃபோன் யூஸ் பண்றது குறைஞ்சிருந்தது, நைட் ரைட்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருந்தது. கம்பெனிக்கு உடனே ஜாயின் ஆனான். அவனோட அப்பா ஒரு நாள் பொறுமையா கேட்டாரு, என்ன திடீர்னு மாறிட்ட? அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே ஒற்றை வார்த்தையில பதில் கொடுத்தான், காடு. ஏன், என்ன கத்து கொடுத்துச்சு? வாழ்க்கை நம்மள வசதியால வளர்க்காது டேட், கஷ்டத்தால தான் வளர்க்கும்.
அந்த இரவு சண்முகம் ஃபர்ஸ்ட் டைம் மகனை பார்த்து பெருமையா சிரிச்சாரு. ஏன்னா அந்த ட்ரிப்புக்கு முன்னாடி இருந்தது ஒரு சின்ன பையன், ஆனா இப்போ திரும்பி வந்திருக்கிறது ஒரு பெரிய மனிதன். வாழ்க்கை சில நேரம் நம்மள காட்டுக்குள்ள தள்ளும். அங்கிருந்து உயிரோட திரும்பி வரவங்க முன்னாடி இருந்த மனிதர்களா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. மீண்டும் ஒரு கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி.